ஜனநாயகத்தை காக்க திமுக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் திமுகவினருக்கு தெரிவித்தார். சிரிப்பு தான் வருது. ஜனநாயகத்தை காக்க எந்த தியாகத்தையும் செய்யணும்னா அவங்க இன்னைக்கு எஸ்ஐஆரை ஒத்துக்கணும். ஏன்னா அது ஒரு ஜனநாயக கடமை. ஏன் ஜனநாயகம் இதை விட்டு ஜனநாயகம்னு எதுன்னு நினைக்கிறாங்க? ஜனநாயகத்தை காப்போம்னா உடனே திமுக ஆட்சிக்கு வர்றது மட்டும்தான் ஜனநாயகமா? திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் இன்னைய ஜனநாயகம். ஏன்னா பாருங்க, பெண் கடத்தப்படுகிறாள். கோவை முழுவதும் ஒரு ஓல குரல் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? அது மட்டுமல்ல, திமுகவை சில பேர் ஒழித்து விடலாம் என்று இப்ப வரும்போது நான் பார்த்தேன். ஒழித்து விடலாம் என்று சில பேர் நினைக்கிறார்கள். அது முடியாது அப்படின்னு அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு. திமுக ஒழிக்க வேற யாரும் வேண்டாங்க, அவங்க கட்சிக்காரங்களே போதும். ஏன்னா இன்னைக்கு தேசியத்துக்கு எதிராக பேசுபவர்கள் எல்லாம் இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு பாரத தேசத்துல இந்து மத தர்மமும் மதிக்கப்படக்கூடிய தர்மம். ஆனா அதை எதிர்த்து போராடி அதை எதிர்த்து பேசிய பொன்முடியை வழக்காடு மன்றமே தண்டித்தது. ஆனா இன்னைக்கு அவருக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி துரைமுருகன் பையனுக்கு, எல்லாரோட பையனுக்கும். ஆக டைனாஸ்டி என்பது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையை இந்திய தேசத்தில் கொண்டு வரும், அதுவும் தமிழ்நாட்டில். அதனால இன்றைய காலகட்டத்தில் திமுகவை அழிக்க வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் என்றால், ஒன்று திமுகவை சார்ந்தவர்களால் அழியும், இன்னொன்று மக்களால் அழியும். ஏனென்றால் மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் கவலைப்பட வேண்டாம், அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எஸ்ஐஆர் மூலமா வாக்காளர் பட்டியல் நேர்மைப்படுத்தப்படும். ஆக நீங்க அதிகமா போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறீர்கள் அல்லவா, அது நீக்கப்படும். ஏன் இன்னைக்கே உங்களுக்கு கவலை வருகிறது என்பதுதான். எல்லாரும் நேரடியாக வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை கேட்கும் பொழுது ஏன் நீங்க கவலைப்படுறீங்கிறது தான் எங்களோட கேள்வி. முன்னாள் அமைச்சர் வந்து காலையில செய்தியாளர் பேசுறப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய தாவேகா, தேமுதிக, பாமக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு வரணும்னு அவர் பேசியிருக்காரு. என்னன்னு எனக்கு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வந்து செய்தியாளர் மதுரையில பேசியிருக்காரு. திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தாவேகா உட்பட எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு ஓரணியில சேரணும்னு பேசி இல்ல, ஒவ்வொரு தலைவர்களுக்கும் திமுகவை துரத்தி அடிப்பதற்கும் வெற்றி கொள்வதற்கும் பல வியூகங்கள் வகுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதான் அண்ணன் உதயகுமார் அவர்களின் கருத்து. அது ஏன் ஒரு 6 மாத காலத்திற்கு முன்னாடி 1 இயர் முன்னாடி ஏன் செய்யக்கூடாது? எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 months முன்னாடி இல்ல, அவசரமா இல்ல, உலகம் முழுவதும் ஏன் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில் இது நடத்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவசரமா இல்லை. நேற்றைய தினம் கூட இதற்கு முன்னால் ஆணையராயிருந்தவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், இது நடத்த முடியும் என்பதுதான்.